ஆரல்வாய்மொழி ரயில் நிலையத்தினருகே தீப்பற்றி எரிந்து லொகேஷன் சிக்னல் மற்றும் ஹோம் சிக்னல் பாக்ஸ்கள் எரிந்ததால் ரயில்கள் காலதாமதமாக சென்றது. ஆரல்வாய்மொழி ரயில் நிலையத்தில் நாகர்கோவிலிலிருந்து ஆரல்வாய்மொழி திசை நோக்கி வருகின்ற தண்டவாளத்தின் தெற்கு பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் முட்புதர்கள் அடர்ந்து காணப்படுகிறது. ரயில் நிலையத்தின் தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதியில் அதிகளவு புதர்கள் அடர்ந்து உள்ளது. மேலும் இப்பகுதி தண்டவாள பகுதியில் இருந்து பல அடிக்கு தாழ்வான பகுதியாக காணப்படுவதால் கீழ்ப்பகுதியில் இருந்து தண்டவாளத்தின் மேல் பகுதி வரை புதர்கள் நிறைந்து காணப்படுகிறது. தண்டவாளத்தின் அருகே வடக்கு பகுதியில் லொகேஷன் சிக்னல் பாக்ஸ் மற்றும் ஹோம் சிக்னல் பாக்ஸ் ஆகியவை உள்ளது. இந்த சிக்னல் பாக்ஸ் மூலம் தான் ரயில் நிலையத்திற்குள் வருகின்ற ரயில்கள் உள்ளே வருவதற்கான சிக்னல் மற்றும் ரயில் நிலையத்தில் ரயில்கள் எந்த தண்டவாளத்தில் வரவேண்டும் என்ற சிக்னல் கொடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. நேற்று மாலை சுமார் 5 மணியளவில் ரயில் நிலையத்தின் அருகே வடக்கு பகுதியில் கீழ் உள்ள முட்புதரில் திடீரென்று தீப்பிடிக்க தொடங்கியது. காய்ந்த நிலையில் முட்புதர்கள் காணப்பட்டதாலும் இப்பகுதியில் காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதாலும் தீயானது வேகமாக பிடிக்கத் தொடங்கி கீழ் இருந்து மேல்நோக்கி ரயில்வே தண்டவாளம் அருகே பரவத் தொடங்கியது. ரயில்வே தண்டவாளம் அருகே அமைக்கப்பட்டுள்ள ஹோம் சிக்னல் பாக்ஸ் மற்றும் லொகேஷன் சிக்னல் பாக்ஸ் அருகையும் பரவியது. 2 சிக்னல் பாக்ஸ்களில் உள்ள ஒயர்கள் அனைத்தும் எரிந்து சேதமடைந்தது. இதனால் ஆரல்வாய்மொழி ரயில் நிலையத்திலிருந்து நாகர்கோவில் ரயில் நிலையத்திற்கு செல்லுகின்ற சிக்னல்கள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. தீப்பிடித்த பகுதிக்கு விரைந்து வந்த ஆரல்வாய்மொழி ரயில்வே நிலைய அதிகாரி இது பற்றி நாகர்கோவில் ரயில்வே அதிகாரிகளுக்கும் தீயணைப்புத் துறையினருக்கும் தகவல் தெரிவித்தார். தகவல் அறிந்ததும் மாவட்ட தீயணைப்பு நிலைய உதவி அதிகாரி துறை தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயினை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். தீப்பிடித்த பகுதியானது முட்புதர்கள் அடர்ந்த பகுதி என்பதால் தீயணைப்புத் துறையினர் உள்ளே சென்று தீயினை அணைப்பதற்கு மிகவும் சிரமமான சூழ்நிலை ஏற்பட்டது. இருந்த போதும் தீயணைப்புத் துறையினர் வேகமாக செயல்பட்டு தீ பரவுவதை கட்டுப்படுத்தும் விதத்தில் தீயினை முற்றிலும் அணைத்தனர். இதனால் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது. தீப்பிடித்த நேரம் மாலை நேரம் என்பதால் இந்த நேரத்தில் நாகர்கோவிலில் இருந்து ஆரல்வாய்மொழி வழியாக ஏராளமான ரயில்கள் செல்லும் நேரம் என்பதால் ஹோம் சிக்னல் மற்றும் லொகேஷன் சிக்னல் கொடுக்க முடியாத ஒரு சூழலை ஏற்பட்டது. இதனிடையே மாலை 5:30 மணிக்கு நாகர்கோவிலில் இருந்து தாம்பரம் நோக்கி வந்து கொண்டிருந்த ரயிலானது ஹோம் சிக்னல் மற்றும் லொகேஷன் சிக்னல் கிடைக்காமல் ஆரல்வாய்மொழி ரயில் நிலையத்திற்கு சற்று தொலைவிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் ஆரல்வாய்மொழி ரயில் நிலைய அதிகாரிகள் ஹோம் சிக்னல் இயங்கவில்லை என்ற காரணத்தினால் ரயில் நிலையத்திற்கு உள்ளே வரலாம் என எழுத்துப்பூர்வமாக கொடுத்த பின்பே தாம்பரம் ரயிலானது ஆரல்வாய்மொழி ரயில் நிலையத்திற்கு வந்து சென்றது. அது போன்று அனந்தபுரி ரயிலானது காலை 6:15 மணிக்கு இது போன்று எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட பின்னர் ஆரல்வாய்மொழி ரயில் நிலையம் வந்து சென்றது. இந்நிலையில் ஹோம் சிக்னல் மற்றும் லொகேஷன் சிக்னலில் எரிந்த பகுதிகளை மாற்றும் பணியானது வேகமாக நடைபெற்று வருகிறது.